வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவை சந்திக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் மிகப்பெரிய புதிய திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடே என்னவென்றால் அதிமுக கட்சி அடுத்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதோடைய நிலவரங்கள் என்னென்னா, சசிகலா அவர்களை ஏன் இவங்க சந்திக்க போகிறாங்க, திடீர்னு எதோ நடக்குது அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஏன்னா சூழல் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. சசிகலா அவர்கள் யார் என்று கேட்டால் நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களுடைய தோழி ஓகேங்களா, அது மட்டும் தான் தெரியும். சின்னம்மா என்று சொல்லுவாங்க ஓகேங்களா, அம்மா அடுத்தது சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே இப்போ கட்சியில் இல்லை, அது வேற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் கூட அதிமுகவில் ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரெண்டு பேருமே பிரிந்து இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சசிகலா அவர்களை சந்தித்தால் என்ன சொல்லணும்னா, ஒன்று கட்சியை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அது கொஞ்சம் மீட்டு எடுக்கணும், கட்சியை பார்த்திங்கன்னா வலுப்பு எடுக்கணும். ஏன்னா இப்போ பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மனதில் ஒலிக்கக்கூடிய ஒரு சின்னம். அந்த ஒரு சின்னத்தை நாங்கள் தலைமைக்காக பார்த்திங்கன்னா முட்டி மோதி கொண்டு அதை கெடுத்து விட்டோம், நீங்கள் தான் அதை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்பாங்களா, இல்லை அவங்களே அந்த சின்னம்மா அவர்களே இவங்கக்கிட்ட அந்த இவங்க செஞ்ச பார்த்திங்கன்னா விஷயங்களை சொல்லி கட்சி அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக உதவி செய்வாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இவர்களுக்குள்ள என்ன பார்த்திங்கன்னா ஒன்று நடக்க போகுதுன்னா, 2026 தேர்தல் யோசனை என்பது கண்டிப்பாக வருங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே முக்கியம், ஆட்சியை பிடிக்கணும். இப்போ எதிர்கட்சியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சா தான் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் சின்ன கரெக்டாக நிலைச்சிருக்கு, நல்லா இருக்குது, பேர் பார்த்திங்கன்னா மீண்டும் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். இல்லைண்ணா டோட்டலாக கதை முடிஞ்சிடும், அப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது 3வது இடத்துக்கு கூட போகலாம், இல்லை 4வது இடத்துக்கு கூட போகலாம் அதிமுக. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லீடிங்கை மற்ற கட்சியினர்கள் கொடுத்துட்டு வராங்க. இப்போ என்டிகேலாம் பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டு வருகிற கட்சி, அப்புறம் டிவிக்கே வரப்போகிறது ஓகேங்களா 2026. ஸோ நிறைய கட்சிகள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு தலைமுறைகள் புதிய ஒரு கட்சிக்கு போகிறதுனால இந்த கட்சிகள் பின்வாங்கலாம். ஸோ அதனை மனதில் யோசித்து நன்கு பார்த்தீங்கன்னா புரிந்து இவர்கள் இப்போவே சமாதானம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி இப்படி ஒரு வழிக்கு வந்தால் தான் உண்டு. இல்லைனா டோட்டலாக கதை ஃபினிஷ்ட் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலாகிடும். ஸோ அதனை நன்கு உணர்ந்து சின்னம்மா அவர்களையோ சந்தித்து அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை செய்து மற்ற அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் நான் ஆலோசனை செஞ்சு கட்சி எப்படி வலுப்பெடுக்கிறது, எப்படி வெற்றி பெறுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கும் ஓகேங்களா. அதை விட்டுட்டு நான் தான் அப்படி தான் இப்படி தான் இருந்தால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுங்க ஓகேங்களா. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு செயல்படணும். நமக்காக மட்டும் நம்ம இருக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்மளை தாண்டி ஒரு கட்சி இருக்குது, தலைமையில் இருக்கும் 1.5 கோடி ஒரு முக்கிய ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ தொண்டர்களை வைத்து பெரும்பாலான கட்சியை செயல்படுத்தினா சும்மா இல்லைங்க. ஸோ அதெல்லாம் அங்கம் வகித்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஸோ அது மாதிரி கட்சி கொண்டு போனோம் அப்படின்ற முடிவுக்கு இவங்க பார்த்திங்கன்னா போய் சின்னம்மா கிட்ட ஆலோசனை செய்வாங்களா அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள